இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 34. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்டிஆர்னு சொல்லுவாங்க, அதாவது லாஸ்ட்லி ரிவிஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான சம்மு. இல்லஸ்ட்ரேஷன் 34 மாடிஃபிகேஷன்ஸ் எம்டிபியில் கேட்ட சம் தான். Lessee enters into 10-year lease for this. Lessee enters into 10-year lease for 5,000 square meters of office space. The annual lease payments are 1 lakh payable at the end of each year. The interest rate implicit in the lease cannot be readily determined. Lessee's incremental borrowing rate at the commencement date is 6% per annum. At the beginning of the year 7, the lessee and lessor agrees to amend the original lease by extending the lease term by 4 years. The annual lease payments are unchanged, that is 1 lakh payable at the end of each year from 7 to 14. Lessee's incremental borrowing rate at the beginning of the year 7 is 7%. திருப்பி நான் சொல்றேன், லெஸ்ஸி வந்து 10 வருஷத்துக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட் மீட்டருக்கு ஆஃபீஸுக்கு லீஸ் போட்டுக்கிறாரு. வருஷம் நீங்கள் 1 லட்ச ரூபா பண்ணணும். அது வருஷம் கடைசியில் தான் நீங்கள் தர மாதிரி இருக்குது. இம்ப்ளிசிட் ரேட் இப்போ இல்லை, பட் இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட் வந்து 6%. At the beginning of the 7th year, lessee and lessor agreed to amend the original lease by extending the lease term by 4 years. ஒரிஜினல் டேர்ம் வந்து 10 வருஷம், இப்போ சேர்த்து 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ 14 வருஷமா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 10 + 4 14. இப்போ எல்லாம் சில பேர் வந்து 7 இருந்து 4 11 சொல்லுவாங்க. தவறு, 7 இருந்து கிடையாது. எக்ஸ்டெண்டிங் த டேர்ம் பை 4 இயர்ஸ். ஒரிஜினல் லீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தி ஆனுவல் லீஸ் பேமெண்ட்ஸ் ஆர் அன்சேஞ்சு. அப்போ அதே 1 லட்ச ரூபா தான் நீங்கள் போட்டுக்கிறீங்க. பட் ஆனால் 7th இயர்லேருந்து வாரிங் ரேட் வந்து 7%. ஆனால் அதுக்கு மேலே 6% இருந்துச்சு இல்லையா? அப்போ இதில் கொஞ்சம் ட்ரிக்கி தான். 10 மார்க் சம்மு. அவன் என்ன கேட்கனா, ஹவு ஷுட் த செட் மாடிஃபிகேஷன்ஸ் டு பி அக்கௌண்டட் ஃபார் பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த செட் மாடிஃபிகேஷன்ஸ். அப்போ சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். அட் த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் மாடிஃபிகேஷன், தட் இஸ் அட் த பிகினிங் ஆஃப் த 7th இயர். அப்போ எப்போ மாறுதல் ஏற்படுதுன்னா, அவன் டேட் சொல்ல எப்போன்னு அவன் அட் த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் தி மாடிஃபிகேஷன் மீன்ஸ் at the beginning of the 7th year, the modification start ஆகுது. So lessee measures the lease liability based on 8th year remaining lease term. On 8th year remaining lease term. ஏன்னா 7th இருந்து 14 வருஷம் இல்லையா? அப்போ பிகினிங் ஆஃப் த 7th இயர்னா 6 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ 8 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. அப்படிதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனுவல் பேமெண்ட்ஸ் 1 லட்ச ரூபா அப்படியே தான். லெஸ்ஸீஸ் இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட் 7%. தி மாடிஃபைடு லீஸ் லைபிலிட்டி இஸ் 5,97,100 ரூபாய். அதெல்லாம் எப்படி நான் சொல்றேன். த லீஸ் லைபிலிட்டி இமிடியட்லி பிஃபோர் மாடிஃபிகேஷன் December 346. Lessee recognize the difference between the carrying amount of the modified lease liability and the carrying amount of lease liability. So 2,50,745 is an answer. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன்ஸ். ஒரிஜினல் லீஸ் வந்து 10 இயர்ஸ், ஆஃபீஸ் ஸ்பேஸ் 5,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ், ஆனுவல் பேமெண்ட் வந்து 1 லட்ச ரூபாய். பேமெண்ட் வந்து அட் த எண்ட் ஆஃப் த ஈச் இயர். ஒரிஜினல் ஐபிஆர் இன்ட்ரெஸ்ட் பாரோயிங் ரேட் வந்து 6%. அட் த பிகினிங் ஆஃப் த 7th இயர், பிகினிங் ஆஃப் த 7th இயர் தான். தட் மீன்ஸ் 6th இயர் முடிஞ்சு க்ளோசிங். பிகினிங் ஆஃப் த 7th இயர்ல மாடிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லீஸ் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து நீங்க 4 இயர்ஸ். அப்போ தேர்ஃபோர் ஒரிஜினல் லீஸ் 1 to 10 இயர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் போடணும். ஆஃப்டர் மாடிஃபிகேஷன் தான் 7 to 14 இயர்ஸ் நீங்க போடணும். இதுக்கு 6% டிஸ்கவுண்டிங் ரேட் யூஸ் பண்ணணும். இதுக்கு 7% டிஸ்கவுண்டிங் ரேட் யூஸ் பண்ணணும். அட் தி பிகினிங் ஆஃப் த 7 தி ரிமைனிங் பீரியட் எவ்வளவுதான் இருக்குது? 7, 8, 9, 10 அடிஷனல் 4 இயர்ஸ். அப்ப ரிமைனிங் லீஸ் டைம் வந்து 8 வருஷம்ன்றது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 கொடுக்குறேன். கால்குலேஷன் ஆஃப் மாடிஃபைடு லீஸ் லைபிலிட்டி. அட் த மாடிஃபிகேஷன் டேட் வாஸ் யூஸ்டு ஐபிஆர் வந்து 7%, நாட் 6%. இது எடுத்துக்கொள்ள கூடாது. தேர்ஃபோர் 8 இயர் ரீபேமெண்ட் வந்து 1 லட்ச ரூபாய். அப்போ 7 to 14 8 வருஷம். அப்போ 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சார் எப்படி சார் 0.935 வந்துச்சு அப்படின்னும் போது நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. ஐ வில் டெல் யூ வெரி சிம்பிள் கால்குலேஷன்ஸ் ஹியர் இட் இஸ். திருப்பி சொல்கிறேன், 1 divided by 1.07 போட்டால் யூ வில் கெட் an ஆன்சர். அப்படியே புரிஞ்சா வந்தால் 8.16, 7.
13 6 6 6 6 3. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இது அப்படியே பெருக்குனா இவங்க கேட்ட ஆன்சர்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மன் கேட்டிங்கன்னா, ஈஸியான சம்மன்றதை விட கான்செப்டுவலாக ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தான் விளங்காது. அதனால் இந்த கான்செப்ட் நான் விளங்க வைக்கிறத இவ்வளோ கஷ்டப்பட்டு. எஸ், இட்ஸ் வெரி வெரி ஈஸி, வெரி 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 ஈஸி. அப்போ நல்லா கவனிச்சுங்க, 5,97,100 எப்படி வந்துச்சுன்னா மாடிஃபைடு லீஸ் லைபிலிட்டியுடைய ப்ரெசன்ட் வேல்யூ. நல்லா புரிஞ்சுக்கணும், மாடிஃபைடு லீஸ் லைபிலிட்டியுடைய ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம எடுத்தாச்சு. தேர்ஃபோர் மாடிஃபைடு லீஸ் லைபிலிட்டி ஆஃப் ப்ரெசன்ட் வேல்யூ 5,97,100. அதாவது ரிமைனிங் 8 இயர்ஸுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 8 லட்ச ரூபா இருக்கும் இல்லைங்களா? அந்த 8 லட்ச ரூபாயோடைய ப்ரெசன்ட் வேல்யூ 5,97,100. அப்போ கால்குலேஷன் ஆஃப் லீஸ் லைபிலிட்டி அட் த கமென்ஸ்மெண்ட் டேட் ஒரிஜினல். அப்போ at the beginning of the original lease discount rate was 6%. There are 10 payments. 10 வருஷத்துக்கு நீங்கள் போடுங்க இல்லையா? இப்போ 10 வருஷத்துக்கு நீங்கள் 6% டிஸ்கவுண்ட் ரேட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா, சரி போட்டு பார்த்தோம்மா, செக் பண்ணுறது தவறில்லை, நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். 1 divided by 1.06. First year, second year, third year, fourth year, fifth year, sixth year. அப்போ 7,35,900 அப்படின்றது உங்களுக்கு வந்துருச்சு ஆன்சர்ஸ். இது வந்து 10 இயர் உடைய ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ அன்னைக்கு என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த 7,35,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு 6% மைனஸ் ரீபேமெண்ட் அப்படி தானே போடுவீங்க. அப்போ தான் க்ளோசிங் பேலன்ஸ் வரும். இது வந்து 6 வருஷம் வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போகும். அப்போ 7,35,900 வந்துச்சு இல்லைங்களா? அப்போ என்ன செய்வீங்க, இன்ட்ரெஸ்ட் எப்படி போடுவீங்க? ஃபார்முலா வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி ஓப்பனிங் லீஸ் லைபிலிட்டியில் 6% இன்ட்ரெஸ்ட். அப்போ க்ளோசிங் லைபிலிட்டி என்ன இருக்கும்? ஓப்பனிங் லைபிலிட்டி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் லீஸ் பேமெண்ட். இது நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ 7,35,900 அங்கே இருக்குது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 6% போடுறீங்க. எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, செக் பண்ணி பார்த்துங்க. எப்பயுமே செக் பண்ணி பாருங்கள். 7,35,900 இன்ட்டு 6%, நாட் 7%. ஏன்னா ஒரிஜினல் டைமு. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டணும். 7,35,900 மைனஸ் 1 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. ஸோ 1 லட்ச ரூபா. ஸோ 6,80,000. இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 6th இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நிற்கும். இந்த 6th இயர் க்ளோசிங் பேலன்ஸ்லாம் ஒன்று தான், 7th இயர் பிகினிங்னாலும் ஒன்று தான். அப்போ தேர்ஃபோர் பிகினிங் ஆஃப் த 7th இயர் அது 3,46,355 ஆயிடுச்சு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 7th இயர் பிகினிங்கில் அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ 3,46,355 தான் இருக்குதுன்னா, நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ மாடிஃபைடு லீஸ் லைபிலிட்டி ப்ரெசன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ இதோட ஆக்சுவலாக ஒரிஜினல் அமௌண்ட் இவ்வளோ தான் இருந்துக்கணும், மாடிஃபைடு இவ்வளோ இருந்துக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,50,745 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ROU இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் டு ROU 250,745. The ROU will be increased to 250,745 on the date of modifications. So journal indications the modified lease entry increased to 250,745 liabilities. This by this treatment, this is modification that increase scope of lease. Why? Because original lease was 10 years. At the beginning of the 7th year, another 4 years are added. So the lease gets additional right to use the assets. Therefore, increase the lease scope, increase in lease liability, and the corresponding increase in ROU asset. There is no gain or loss in profit and loss account here because this is an increase in scope, not a reduction in scope. அப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கொண்டது இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா, ரிமெம்பர் these four members. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் லீஸோடைய லைபிலிட்டி அட் கமென்ஸ்மெண்ட் டேட்டு, அடுத்தது லைபிலிட்டி இமிடியட்லி பிஃபோர் மாடிஃபிகேஷன் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்கணும், அடுத்தது மாடிஃபைடு லீஸ் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், அடுத்தது இன்க்ரீஸ்டு ROU அசட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இதுதான் இந்த கான்செப்ட். Thank you, students.